வணக்கம் நண்பா. உங்களுக்கு ஒரு 2 விதமான வீடியோ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ காட்டுறேன். அதாவது 9 மாசமா ஸ்கூலுக்கு நடந்து போறாங்க, அரசு பஸ் இல்லாம. பாருங்க கொஞ்சம் அந்த அவல நிலைய. என் பேர் பிரியதர்ஷினி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வடக்கம்பட்டி எங்க ஊரு. பஸ் 9 மாசம் ஆச்சு பஸ் வந்து. நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க டெய்லி வண்டி மறிச்சு வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம். யாருமே எதுவுமே கேட்கல. பார்த்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும். அழுதுகிட்டே நடந்து போனோம். கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காட்டி அதனால நடந்து போறோம். யாருமே வந்து ஏத்தல. அழுதுகிட்டே ஓடுறோம். எல்லாம் இவங்கனால தானே ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம் அந்த இடத்துக்கு. பாப்பா தங்கம், இனிமேல் உங்களுக்கு பஸ் வராது சாமி. உங்களுக்கு வர வேண்டிய பஸ் எல்லாம் மாநாட்டுல குத்தாட்டம் போட்டிருக்கு பாருமாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதாவது அவங்களோட சுயலாபத்துக்கு ஒரு மாநாடு மாசம் மாசம் நடத்தி, அதாவது சொந்த காசுல இல்லை, அரசாங்க காசுல மாநாடு நடத்துறது, அரசாங்க பஸ்ஸை எடுத்து கொண்டு போய் அங்கே போய் நிறுத்தி கூட்டத்தை காமிக்கிறது, வரவங்களுக்கு 500 400 கொள்ளையடிச்சு காசு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அது கொடுக்கல, மக்கள் வரி பணத்தை காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கால கொடுமை. அதுலேயும் வந்து ஒரு விழிப்புணர்வு மக்களை மேம்படுத்துகிற திட்டமெல்லாம் இல்லை, டான்ஸு குத்தாட்டம். கால கொடுமை. சிஎம் சார் பாவம் சார், 9 மாசமா நடந்து வராங்க. அரசு பஸ் ஏன் இது பண்ணல? மக்களை சிந்தித்து பாருங்க, புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சி. அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய சாபக்கேடு. தூய்மையான ஆட்சி நிலைநாட்ட மக்கள் பேராதரவில் தாவைக்கா. தயவு செய்து யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. உங்க சின்னம் விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.